இவ்வளோ அழகாக வரக்கூடிய ஒரு விஷயமா இது. இதில் நடிப்புன்றது நடிப்பு பார்த்து 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 நமக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. எல்லாரும் நடித்து இது நடிக்கிறது இல்லை, இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இது ஒரு கேரக்டர். அது ரொம்ப அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவரோட பேசிக்கான கேரக்டரைசேஷனோ அது ரொம்ப அழகாக படத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி வித்யாசாகர் சார் மியூசிக், அதை சொல்லணுன்னா என் படத்தில் அவர் கொடுக்காத ஹிட் இல்லை, அதே மாதிரி பழனி கொடுக்காத ஹிட் இல்லை. நாங்கள் 3 பேர் அதை சொன்னால் திருப்பி காலேஜுக்கு தான் போனோம். அந்த மாதிரி கிளாஸ்மேட்ஸ் தான் 3 பேரும். ரொம்ப அழகான பிரமாதமான, எனக்கு மறந்து போச்சு அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். அந்த டூயிட் வரும்போது அப்புறம் என்னை திரும்பி பார்க்குறப்ப என்னடா சாரி நான் மறந்துட்டேன், நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக. அதே மாதிரி ராம்நாத் ஷெட்டி எக்ஸலண்ட் விஷுவல்ஸ். அண்டு இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பெரிய படமாக அமையணும். ஹரி சொன்ன மாதிரியும் மற்றவங்க கூட இருக்கிறவங்க சொன்ன மாதிரியும் இந்த இயக்குநர்களோட யூனிட்டி 300% இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 100% கை கொடுக்கணும். இப்படி ஒன்றா இருந்தால் மட்டுமே இந்த திரையுலகம் ஜெயிக்கும். அதுக்கு உண்டான ரொம்ப அழகான மேடை இது. அந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டீமுக்கும் ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட்.